ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இந்த வரலட்சுமி நோன்பை எங்கள் வீட்டில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். நீங்கள் எல்லாரும் பார்த்து வழிபடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நாங்கள் பதிவு பண்ணுறோம். சாமியை முதல்ல நாங்கள் அந்த கலசத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அது தண்ணி தீர்த்தம், சுத்தமான தீர்த்தம் எடுத்து அதில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் நல்லா பொடி பண்ணி அதில் போட்டு குங்குமம், மஞ்சள் இதையும் அதில் சேர்த்து அதுக்கு மேலே மா இலையை போட்டு அந்த மா இலை மேலே நாங்கள் மகாலட்சுமி அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி முதல்ல எடுத்த உடனே வாழை இலையில் பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசியில் ஓம்னு எழுதி அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி அதுக்கப்புறம் அந்த கலசத்தை அதில் உட்கார வச்சுருக்கோம். இந்த கலசத்தில் சாமி உட்காரது மட்டும் இல்லை, இன்றைக்கி அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குபேர பூஜையை இன்றைக்கி நாங்கள் சிறப்பாக செய்ய போகிறோம். இந்த குபேரன் இருக்காரு, மகாலட்சுமி கீழே குபேரன் இருக்காரு. அதுக்கான காயின்ஸ் தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். அந்த 9 காயினையும் இன்னைக்கு நாங்கள் வச்சு பூஜை பண்ணி அந்த மகாலட்சுமி இங்கே கொண்டு வரணும். இதில் முக்கியமானது இன்னைக்கு பௌர்ணமி இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவுக்கும் இன்னைக்கு முக்கியமான நாள் தான். இந்த மகாவிஷ்ணு தான் எப்பவுமே நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் வழிபடுறோம். இந்த மகாவிஷ்ணுவினுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜையை இன்னைக்கு நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். முதல்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி விஷ்ணுவினுடைய மகாவிஷ்ணுவனுடைய மொத்த இதுவும் இன்னைக்கு நாங்கள் படித்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் மகாலட்சுமிக்கு வருவோம். மகாலட்சுமி இதுவும் இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு அப்படின்றதுனால அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த குபேர பூஜையும் இன்னைக்கு நாங்கள் முடிக்கணும். முதல்ல எடுத்த உடனே புள்ளையார் பூஜையை முதல்ல முடிச்சு புள்ளையாருக்கான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் சிவபெருமான் இன்னைக்கு பௌர்ணமின்றதுனால சிவனுக்கு உகந்த நாள். சிவன் பார்வதி 2 பேரையும் வழிபட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமான், அவரை வணங்கி அதற்கு அப்புறமா தான் எங்களுடைய இஷ்ட தெய்வமாகிய பாபாவை வணங்கி அதுக்கப்புறம் மகாலட்சுமியையும் நாராயணரையும் இன்னைக்கு பூஜை பண்ணணும். அவங்களெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நவகிரக பூஜை அதையும் செஞ்சு முடிச்சு இது அத்தனையும் நம்ம இன்னைக்கு செய்யும் போது எல்லா விதமான அருளும் நமக்கு கிடைக்கும். நிச்சயமா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செய்யறோம். நீங்க எல்லாரும் இந்த பூஜையில கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்குது. அதனால இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், உங்களுடைய பார்வைக்கு அனுப்புகிறோம். நீங்களும் இந்த இறைவனை கும்பிட்டு எல்லா அருளும் பெறணும். யாருக்கும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீங்காத பக்தியும் நல்ல அறிவும் அந்த தெய்வம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Subscribe to my channel and please press the bell icon for more videos.